ஹலோ நண்பர்களே! இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போற கதை, ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படிங்கிற ஒரு அருமையான கதைய நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த கதைய நீங்க கடைசி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். There was a ஒரு boy சின்ன named கிராமத்துல Rashid in a small ராம் town. அப்படிங்கிற ஒரு He பையன் was இருந்தான். born into அவனோட a very அப்பா ordinary தினக்கூலி family. செய்றவங்க. அவங்களோட அம்மா வீட்டு வேலை செஞ்சு குடும்பத்த காப்பாத்திட்டு இருந்தாங்க. ஒரு சாதாரண குடும்பம் தான். ஆனால் ராமுக்கு சின்ன வயசுலேருந்தே அவன் பெரியவன் ஆகணும், நல்ல குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் அவன் உள்ளத்தில் இருந்துச்சு எப்போவுமே. அவனுக்கு சில நேரத்தில் புக்ஸ் வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது, பக்கத்தில் இருக்கவங்க தான் கொடுப்பாங்க. இன்னும் அவன் சில நேரத்தில் அவன் தெரு லைட்டில் தான் உட்காந்து அவன் படித்தான். ஒரு நாள் அவன் ஸ்கூலை முடித்து அவன் நல்ல நிலைமைக்கு வந்தான். அப்போது அவன் கிடைக்கிற நேரத்தில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு அவனோட காலேஜ் படிப்பையும் படித்தான். வேலைக்கு போயிட்டே படித்ததால் அவன் சில நேரங்களில் ரொம்ப சோர்வாக இருந்தான். ஆனால் அவனுடைய கனவு மட்டும் அவன் உள்ளத்தில் அப்படியே இருந்துச்சு. அவன் வேலை செய்கிற நேரத்தில் அவன் கஸ்டமர்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறத பார்த்துக்கிட்டு அவனுடைய ஓனர் அவனை ஒரு நல்ல ஒரு வேலைக்கு அவனை சேர்த்து விட்டாங்க. அவன் ஐடி ஜாபில் சின்னதாக வேலை ஒன்று செஞ்சிட்ருந்தான். அப்போது நார்மலான சம்பளம் தான். ஆனால் அவன் அதில் நல்ல உழைப்பு செஞ்சனால அவனுக்கு ப்ரமோஷனும் கிடச்சிது, அதில் வெற்றியும் கிடச்சிது. அவங்க அப்பாவும் அம்மாவையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டான். அவன் முதல் வேலையாக அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்தான். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் தனியாகவே அவன் பிஸ்னஸ் ஆரம்பித்து அவனோட பிஸ்னஸ் ஓரளவுக்கு பிக்கப் ஆகி போயிட்டு இருந்துச்சு. சில நேரத்தில் அவனுக்கு கொஞ்சம் லோவாக ஆனாலும் அவன் பிஸ்னஸில் விடாமுயற்சியாக அவன் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தான். அவனுக்கு அதுக்கப்புறம் நல்ல லாபம் அவனுக்கு பிஸ்னஸில் கிடச்சிது. அவன் ஒரு பெரிய ஷாப் கூட அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணான். அந்த கடையிலையும் நல்ல வெற்றி கிடச்சிது. அப்போது ஒரு நாள் அவனுடைய பழைய கிராமத்துக்கு போகும்போது அந்த தெரு லைட்டை பார்க்கும்போது அவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. நாம் எப்போவுமே ஒரு வேலை செய்யும் போது விடாமுயற்சியாக நம்ம தொடர்ந்து செஞ்சோன்னா அதில் நமக்கு வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம விடாமல் முயற்சி செஞ்சோன்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சின்ன விஷயமாக இருந்தாலும் அதில் நமக்கு கண்டிப்பான சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய கதைகள், உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய கதைகள்லாம் வரப்போகுது.